حي على الصلاة. لبيك اللهم لبيك. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த 25 ஆண்டுகளாக, அதாவது சுமார் 1/4 நூற்றாண்டு காலமாக ஹாஜிகளின் இனிய சேவையில் ஈடுபட்டு அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய சர்வீஸ் மூலமாக, இஹ்லாஸான சர்வீஸ் மூலமாக இன்றைக்கு மார்க்கெட்டில் களத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய எங்களுடைய அல்மக்கா சர்வீஸ் மற்றும் எம்எஸ்எல் நிறுவனம் இந்த ஆண்டு 2027 ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுக்காக ஸ்பெஷல் ஆஃபராக ஹாஜிகளின் விருப்பப்படி அவர்கள் விருப்பத்திற்கேற்ற கட்டணத்தை செலுத்தும் விதத்திலே 4 பேக்கேஜ்களை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம், அறிவிக்கின்றோம். முதல் பேக்கேஜ் பிரீமியம் பேக்கேஜ். இது என்னன்னு சொன்னால் 40க்கு மேற்பட்ட நாட்கள், மொத்த நாட்கள் வந்து 42 43 நாட்கள் வரைக்கும் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இது பிரீமியம் பேக்கேஜ் 8,50,000 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி 5%, டிசிஎஸ் 2%. ரெண்டாவது பேக்கேஜ் ஃபுல் பேக்கேஜ், அதாவது மொத்தம் 32 நாட்கள். இந்த 32 நாட்கள் ரேட் என்ன அப்படின்னு சொன்னால் 8,10,000 ரூபா, அதோட 40,000 ரூபா குறைவு. 8,10,000 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி 5%, டிசிஎஸ் 2%. மூணாவது பேக்கேஜ் இருக்குது ஷார்ட் பேக்கேஜ். இந்த ஷார்ட் பேக்கேஜுங்கிறது 20 நாள் பேக்கேஜ். இது 8,25,000 ரூபா பிளஸ் டேக்ஸு. நாலாவது பேக்கேஜ் இருக்குது 14 நாட்கள் 14 டேஸ் பேக்கேஜ். இது எல்லாத்துலேயுமே ஸ்பெஷல் ஆஃபர். தமிழகத்தில் யாரும் செய்யாத 3 அம்சங்கள் என்னன்னு சொன்னால், அதில் முதல் பேக்கேஜ் இருக்குது இல்லைங்களா, பிரீமியம் பேக்கேஜ். தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்காத அளவுக்கு 20க்கு மேற்பட்ட நாட்கள் கிளாக் டவர் கொடுப்போம். தமிழ்நாட்டில் எல்லாருமே மேக்சிமம் கிளாக் டவர் இருக்குது 12 நாள் கொடுப்பாங்க, 13 நாள் கொடுப்பாங்க. நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் 21 நாள் கொடுக்குறோம். செகண்ட் பேக்கேஜ் அதில் 8 நாளை குறைச்சி 12 நாள் கொடுப்போம். அந்த 32 நாள் பேக்கேஜ் இருக்குங்களா, அது 12 நாள் கொடுப்போம். இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபர்னா, தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்காத சர்வீஸு குர்பானி இன்க்ளூடிங். குர்பானி நீங்கள் தனியாக அங்கே போய் 20,000 20,000 கட்டுங்கிற அவசியம் கிடையாது. குர்பானி இன்க்ளூடிங். மூன்றாவது முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் யாருமே செய்யாத சர்வீஸ் அல்ஹம்துலில்லாஹ் பெண்களுக்காக பெண் ஆலிமாவை கூட அழைத்து சென்று பெண்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் கூடவே இருந்து கவனிக்கக்கூடிய பெண் ஆலிமாவுடைய வசதி. இது எல்லாம் செய்யறதுனால தயவு செஞ்சு சகோதரர்களே சீக்கிரம் புக் பண்ணுங்க, தாமதிக்காதீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் கடைசிக்குள், ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள் புக்கிங் செய்பவர்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்களும் உண்டு. கீழே உள்ள நம்பர் தொடர்பு கொண்டு கேட்டுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய மனநிலையை எப்படி படைத்திருக்கிறார் என்றால், ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் வேணும், ஒரு சுய முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி மனிதன் வாழ்க்கையில் இயல்பாக ஒவ்வொரு மனுஷனுமே ஆசைப்படுவோம். அப்போது செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது, சுய முன்னேற்றங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவை. எந்த ஒரு மனிதனுமே 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தானோ அப்படியே தான் இப்படி இருக்கணும் ஆசைப்பட மாட்டான். அல்ல இன்றைக்கி எப்படி இருக்கானோ இப்படியே தான் 10 வருஷம் கழிச்சும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டான். தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது சின்ன சின்ன முன்னேற்றங்கள் ஆகிட்டே இருக்கணும், டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு மனிதன் நினைக்கிறது இயல்பு. இதுக்கு அழகான முறையில் வழிகாட்டக்கூடியது அல்லாஹ்வுடைய குர்ஆன். ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட்டுங்கிற விஷயத்தில், சுய முன்னேற்றங்கிற விஷயத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அழகான ஒரு உதாரணங்களை, அழகான ஒரு வழிகாட்டுதல்களை தன்னுடைய அருள்மறை குர்ஆன் மூலமாக நமக்கு வழங்குகின்றான். அந்த அடிப்படையில் இன்றைக்கி உம்மத்து, இந்த சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் பெரிய நஷ்டம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உம்மத்து குர்ஆனை தன்னுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ளாதன் விளைவு, குர்ஆனிய வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையில் தனதாக்கி கொள்ளாதன் விளைவு, அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் எவ்வளோ அழகான வழிமுறைகளை ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயங்களுக்கும், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட், அதே மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ட், இந்த மாதிரிலாம் வரத்துக்கு ஒரு சுய நம்பிக்கை, சுய முன்னேற்றம், இந்த மாதிரி ஒரு மனிதன் தனக்குள்ளேயே சுய முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்வதற்காகவும் தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்வதற்காகவும் அல்லாஹ் ரசூலும் அழகான உதாரணங்கள் சொல்கிறாங்க, அழகான வழிகாட்டுதல் இருக்குது. ஆனால் இந்த உம்மத்து என்ன சொன்னால், எனக்கு அது தெரியாமல் கண்டவன்ட்டையும் போய் நாங்கள் சுய முன்னேற்றத்துக்கு எனக்கு கிளாஸ் எடு, எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லை அதுக்கு கிளாஸ் எடு அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான ரூபாய்களை இழந்து அதுக்கான கிளாஸில் போய் உட்காரக்கூடிய அவலநிலை பார்க்கின்றோம். இல்லைன்னா அல்லாஹ் ரசூலும் ரொம்ப அழகான முறையில், எளிய முறையில் சொல்லித்தராங்க. ஒரு ஆயத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான், சூரத்துல் ராது நினைக்கிறேன் 41வது அத்தியாயத்தில் 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மன்கான யுரீது ஹர்சல் ஆஹிரத்தி நஸீது லஹு மின் ஹர்சிஹி.
ஒமன் கானன் யுரீது ஹர்ச துன்யா நோத்தி மின்ஹா ஒமாலஹு ஃபில் ஆஹிரத்தி மின் நசீப். ரொம்ப அழகான விஷயம் சொல்லலாம். நீங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே ஒரு சுய முன்னேற்றம் அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் எதில் ஆசைப்படணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், அதுக்கு வழி சொல்கிறான். மன்கான யுரீது ஹர்சல் ஆஹிரா, மறுமையினுடைய வாழ்க்கையிலே மறுமையினுடைய வேளாண்மை. அல்லாஹ் அதை வந்து வேளாண்மைக்கு உதாரணமாக சொல்கிறான். என்னுடைய மறுமையுடைய வேளாண்மை எனக்கு வந்து முன்னேறணும், மறுமையோட வேளாண்மையில் நான் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு ஒருத்தர் ஆசைப்பட்டா நசீது மின்ஹா, நாம் அதை என்ன பண்ணுவோம், உனக்கு அதிகப்படுத்தி தருவோம். உன்னோட முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்போம். என்ன முன்னேற்றத்தை விரும்புகிறியோ அந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன். ஆனால் ஒமன்கான யுரீது ஹர்சல் துன்யா, எனக்கு உலகத்தில் மட்டும் முன்னேற்றம் வந்தால் போதும் அப்படின்னு ஒருத்தர் நினச்சாண்டா நோத்தி மினா, அதுலேருந்து ஒரு சின்ன பங்கு அவன் விருப்பப்படுற முன்னேற்றத்தை கொடுப்போம். அதாவது அல்லாஹ் சொல்ல பாருங்க, ஆகிரத்திலே முன்னேற்றத்தை எதிர்பார்த்தால் உனக்கு மேலும் மேலும் அதிகப்படுத்துவேன். நீ என்ன முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறியோ அதோட அதிகமான முன்னேற்றத்தை கொடுப்பேன். ஆனால் துன்யாவில் மட்டும் நீ முன்னேற்றத்தை எதிர்பார்த்தா கொஞ்சமாக கொடுப்பேன். நூற்றி மின்ஹா, அதுலேருந்து கொஞ்சத்தை கொடுப்பேன். மொபாலவும் ஃபில் ஆகிரத்து மின் நசீப், ஆனால் அவனுக்கு ஆகிரத்தில் எந்த பங்கும் கிடையாது அப்படிங்கிறான். அருமைக்குரியவர்களே, இந்த சுய முன்னேற்றத்தை உருவாக்குவதற்கு நல்ல வழி நமக்கு அல்லாஹ்வுடைய குரானிலே சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் அல்லாஹ் நல்லடியார்கள் வாழ்க்கையிலிருந்தும் அற்புதமான சம்பவங்கள் கிடைக்குது. உதாரணமாக, ஆகிரத்திலேய விவசாயத்திலே நாம் முன்னேற்றம் அடைவது எப்படி, உலகத்தினுடைய விவசாயத்திலே முன்னேற்றம் அடைவது எப்படி, இதில் நம்ம சுய முன்னேற்றம் எப்படி அப்படின்னா, உலகங்கிறது நல்லா படிக்கணும், நல்ல பெரிய சம்பாதிக்கணும், நல்ல பணம் சேர்க்கணும், அடுத்து ஒரு வீடு கட்டணும், அடுத்து ஒரு கார் வாங்கணும், அடுத்து ஒரு பங்களா வாங்கணும், அப்புறம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும். இது மனிதனுடைய உலக ரீதியான ஆசைகள், உலக ரீதியான முன்னேற்றத்திற்கான எண்ணங்கள். ஆனால் ஒரு மனிதன் இந்த ஆசை வைக்கலாமா? தப்பு கிடையாது, வைக்கலாம். ஆனால் இதை விட முக்கியமாக வைக்க வேண்டிய ஆசை, அவன் ஆகிரத்தில் முன்னேறுகின்றானா? இப்போ உதாரணம், 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய அமல் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி என்னுடைய அமல் எப்படி இருக்குது, என்னுடைய இபாதத்து கொஞ்சம் கூடி இருக்குதா, என்னோடய தக்வா கொஞ்சம் கூடி இருக்குதா, என்னோடய அகலாக் அதிகரிச்சிருதா, என்னுடைய பாவங்கள் குறைஞ்சிருக்குதா, நான் பாவங்களையும் தௌபா செஞ்சுருக்கானா என்று ஒரு மனிதன் தன்னுடைய ஆகிரத்தை முன்னோக்கி, ஆகிரத்தை அடிப்படையாக வைத்து தன்னுடைய சுய முன்னேற்றத்தை ஏற்பாடு செய்வானேயானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நசீதுஹு மின்ஹா, அவனுக்கு வந்து நான் மேலும் அதிகப்படுத்துவாங்கிறோம். நசீது லஹு ஃபில் ஹர்சி, அவன் செய்யக்கூடிய விவசாயத்திலே, அவன் செய்யக்கூடிய வேளாண்மையிலே நாம் அதிகப்படுத்துவாங்கிறோம். அப்போ வேளாண்மைன்னு சொன்னால் வெறும் ஆகிரத்திலே வேளாண்மை மட்டுமல்ல, உலகத்தினுடைய விஷயத்தில் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான். ஆனால் நான் உலகத்திலே முன்னேற்றத்தை பற்றி மட்டும் கவலைப்படுவோமேனால், நல்லா படிக்கணும், நல்ல பெரிய ஆளாகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வந்து வீடு கட்டணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும், நல்ல ஃபியூச்சர் ஷைனாக இருக்கணும், என்னுடைய கேரியர்ஸ் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு வெறும் உலகத்தை பற்றி மட்டுமே ஒருத்தன் கவலைப்பட்டால் அல்லாஹ் சொல்கிறான், அவன் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை தரமாட்டான், கொஞ்சத்தை கொடுப்பான். 100 மீனா கொஞ்சம் அவன் எதிர்பார்த்த கொஞ்சத்தை கொடுப்போம். ஆனால் ஆகிரத்தில் அவனுக்கு எந்த பங்குமே கிடையாது, அவன் எந்த முன்னேற்றமும் இருக்காது, ஆகிரத்து எந்த வெற்றியும் கிடைக்காது. ஆனால் நாம் ஆகிரத்தை முன்வைத்து ஒரு மோமின் நம்முடைய அமல்களை சரி செய்து கொண்டால், நம்முடைய தக்வாவை அதிகப்படுத்தி கொண்டால், நம்முடைய தௌபாவை அதிகப்படுத்தி கொண்டால், நம்முடைய அமல்களை அதிகப்படுத்தி கொண்டால், நம்முடைய இஸ்திக்ஃபார் அல்லாஹ்வோட தொடர்பை வலுப்படுத்தி கொண்டால் அல்லாஹ் ஆகிரத்திலும் தருவான், உலகத்திலும் தருவான். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஒமினன் நாசி மையக்குள் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, உலகத்தை மட்டும் எனக்கு கூடிய அல்லாஹ் அப்படின்னு சில பேர் கேட்பான். அவனுக்கு ஆகிரத்தில் எந்த பங்கும் கிடையாது. யார் எனக்கு உலகத்திலையும் கூட ஆகிரத்திலையும் கூட என்று கேட்பானோ அவனுக்கு கேட்டதே உலகத்தில் சிறந்த கொடுப்போம், ஆகிரத்திலையும் சிறந்த கொடுப்போங்கிறான். அப்போ அதனால் ஒரு மோமின் ஆகிரத்தை முன்வைத்து ஆகிரத்தை முன்னிலைப்படுத்தித்தான் ஒரு மோமின் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய முன்னேற்றத்திற்காக, தன்னோட செல்ஃப் டெவலப்மெண்ட், தன்னுடைய சுய முன்னேற்றத்தை பற்றி அல்லாஹ்ட்ட கேட்கணும். அந்த அடிப்படையில் ஒரு சஹாபாக்களோட சம்பவம் சூரத் தௌபால அல்லாஹ் சொல்லி காட்டலாம். சூரத் தௌபால அல்லாஹ் சொல்கிறான், என்னென்னு சொன்னால், தபூக் யுத்தம் நடந்துச்சு வரலாறு. ஹிஜ்ரி 9ஆவது ஆண்டு நினைக்கிறேன், ஹிஜ்ரி 9ஆவது ஆண்டு ரோமானியர்களை எதிர்த்து நடந்த மிகப்பெரிய யுத்தம். அப்போ மதீனாவிலிருந்து தபூக்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு 700-800 கிலோமீட்டர் தூரம். கடுமையான வெயில் காலம், பேரிச்ச மரங்கள் அறுவடை செய்யக்கூடிய நேரம். பேரிச்ச மரங்கள் ஏன்னா மதீனா மக்கள் எல்லாமே விவசாயிகள் தானே, பேரிச்ச மரங்கள் அறுவடை செய்யக்கூடிய நேரம். அதே நேரத்தில் கடுமையான வெயில் காலம், வெளியே அந்த நேரத்தில் யாருமே வந்து அரபு மக்கள் பிரயாணம் மேற்கொள்ள மாட்டாங்க, அந்த மாதிரி கடுமையான வெயில் காலம். இந்த நேரத்தில் தபூக் யுத்தம் வருகின்றது. அந்த தபூக் யுத்தம் என்பது ஹிஜ்ரி 9ஆம் நூற்றாண்டிலே ரோமானியர்களை எதிர்த்து, ரோமானியர்கள் வந்து அன்றைக்கு உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசாக கருதப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள். அந்த ரோமானியர்களை எதிர்த்து நடக்கக்கூடிய அந்த போரில் சஹாபாக்கள் போகணும், கிளம்பி போகணும் அப்படின்னு அல்லாஹ் ரசூல்னு உத்தரவு வருது. அப்போ உண்மையான முஜாஹிதுகள், உண்மையான முத்தகைகள், உண்மையான முஹ்லிஸான மோமின்கள், அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லணும்னு உத்தரவு வந்துச்சுன்னா அவங்களுக்கு வெயில் வியாபாரம், உலகத்துடைய அறுவடை, உலகத்துடைய விவசாயம் இதெல்லாம் அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துச்சு, கிளம்பிட்டாங்க. ஆனால் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் என்ன பண்ணாங்க,
போகாமல் அப்படியே உட்காந்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு போனாங்க, தபூக் யுத்தம் முடிஞ்சு திரும்பி வந்துட்டாங்க. வந்த உடனே எல்லா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் வந்து சந்தி மஷ்வரா பண்ணுறாங்க. அப்போ அந்த தபூக் யுத்தத்தில் கலந்து கொள்ளாத முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் என்ன பண்ணுறான், ரசூலுல்லாஹ் இருந்து ஒரு சாக்கு போக்கு சொல்கிறான். நம்ம நீ சொல்லுவோம்ல, எனக்கு நான் கிளம்பலான்னு இருந்தேன், அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, கிளம்பலான்னு இருந்தேன், என் ஒய்ஃபுக்கு அப்படி ஆகிப்போச்சு, என் மாமனாருக்கு இப்படி ஆகிப்போச்சு, ஏதாவது பொய் காரணம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி முனாஃபிக்குகள் என்ன பண்ணார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் காரணம் சொல்கிறாங்க. பொய் காரணம் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் அதை பொருட்படுத்தலை. ஓகே இவன் பொய் சொல்கிறான்னு தெரியுது ரசூலுல்லாஹ்வுக்கு, பொய் சொல்கிறான், ஏதோ நம்மளை சமாளின்னு சொல்கிறான், சரி ஓகே அப்படி கண்டுக்காம விட்டாங்க. அதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் தௌபால சொல்கிறான், யாத்ததிரூன இலைக்கும் இதா ரஜாத்தும் இலைஹிம். நபியே நீங்கள் அவங்களுக்கு திரும்பி வந்த பிறகு, தபூக் யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வந்த பிறகு உங்களிடத்தில் அவர்கள் பொய் காரணம் சொல்கிறார்கள். உங்கள்கிட்ட வந்து பொய் காரணம் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், லா தாத்ததிரு, நீங்கள் அந்த மாதிரி பொய் காரணம் சொல்லாதீங்க, லன் நுமின லக்கும், நான் உங்களை ஒருபோதும் நம்ப மாட்டேன், நான் உங்களை ஒருபோதும் நம்ப மாட்டேன். ஏன்னா கது நப்பான அல்லாஹு மின் அஹ்பாரிக்கும், உங்களுடைய செய்தியெல்லாம் எனக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டான். நீங்கள் ஏன் வரல, எதனால் வரல, நீங்கள் அல்லாஹ்வை ஏமாத்துறீங்க, அல்லாஹ் ரசூலை ஏமாத்துறீங்க, அல்லாஹ் தீனை ஏமாத்துறீங்க, உங்களுடைய அற்பமான இந்த துன்யாவுக்காக நீங்கள் பொய்க்காரன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறது கது நப்பான அல்லாஹு மின் அஹ்பாரிக்கும், அல்லாஹ் உங்களுடைய செயல்களை எல்லாம், உங்களுடைய செய்திகளை எனக்கு அறிவித்து விட்டான். லன் நுமின லக்கும், நபியை நீங்கள் சொல்லிட்டு நான் ஒருபோதும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க அப்படின்ட்டாங்க. அதனால் ரசூலுல்லாஹ் பெருசாக நம்பலை, விட்டுட்டாங்க. ஆனால் ஒரு 3 சஹாபாக்கள், காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா தலைமையில் ஒரு 3 சஹாபாக்கள், இவங்க முனாஃபிக் அல்ல, உண்மையான மோமின்கள், முஹ்லிஸான மோமின்கள். ஆனால் நம்மளை மாதிரி கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க, கொஞ்சம் அசட்டையாக இருந்துட்டாங்க, கொஞ்சம் அப்படியே டைலமாவாக இருந்துட்டாங்க. போகலாம் வந்து இப்போ போகலாமே, அப்போ போகலாமே, இன்னும் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது, நாளைக்கு போகலாமே அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, இப்படி போகலாம் தள்ளி போட்டுருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு போகாமல் இருக்கிறது எந்த காரணமும் இல்லை. கெட்ட எண்ணம் கிடையாது, ஏமாத்தணுங்கிற எண்ணம் கிடையாது, நம்ம அந்த உலகம் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற எண்ணமும் கிடையாது. அதே நேரத்தில் நோய்வாய்ப்பட்டோ அல்லது கை கால் அடிபட்டோ அல்லது வயோதிக நிலை அடைந்தோ அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை, அல்லது போகிறதுக்கான வாகனங்கள் இல்லை, அந்த மாதிரி இல்லை. போகிறதுக்கான வாகனங்கள் இருந்துச்சு, செல்வங்கள் இருந்துச்சு, உடல் ஆரோக்கியம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. என்ன பிரச்சனை, அசால்ட்டாக இருந்துட்டாங்க, ரொம்ப கவனக்குறைவாக இருந்துட்டாங்க. இது இப்போ போகலாம் அப்போ போகலான்னு. அந்த 3 பேர் நேரம் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் திரும்பி வந்த பிறகு 3 பேர் வந்தாங்க. வந்து சொன்னால், யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வோட உண்மையான ரசூல், நீங்கள் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட இவங்க சொன்ன மாதிரி இல்லை, யார் மற்றவங்க சொன்ன மாதிரி பொய் காரணம் சொல்ல தயாராக இல்லை, உண்மையான காரணம் எங்களுக்கு வந்து அங்கே கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னாங்க. நல்லா கவனிங்க, பொய் காரணம் சொல்கிறவங்களாம் ரசூலுல்லாஹ் விட்டுட்டாங்க, சரி ஒழிஞ்சு போ அப்படின்னு விட்டாங்க, பொய் காரணம் சொன்னவங்களாம். ஆனால் உண்மையான காரணம் சொன்ன இந்த சஹாபாக்கள், ரசூலோட உண்மையை மட்டும் தான் பேசணும் அப்படின்னு உண்மையை சொன்ன சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்படியா, அப்போது அல்லாஹ் உங்கள் விஷயத்தில் ஆயத்தை இறங்கட்டும், அது வரைக்கும் எங்களை ஒதுங்கிருங்க அப்படின்ட்டாங்க. ஒதுங்கிருங்கன்ட்டாங்க. ஒதுங்கிருந்த எத்தனை நாள், 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் அல்ல, கிட்டத்தட்ட 40 நாட்கள், 50 நாட்கள் வரை சமூக புறக்கணிப்பு செய்யப்பட்டார்கள். சோஷியல் பாய்காட் செய்யப்பட்டார்கள் அந்த 3 சஹாபாக்களும். அவங்களுடைய சம்பவத்தை அந்த 3 பேர் சொல்கிறாங்க, புகாரில் பதிவு செய்யப்பட்டது. அந்த சம்பவத்தை படித்தாலே நமக்கு அப்படியே கண்ணீராக வரும். அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து உலகமே இருண்டு போச்சு, எங்களுக்கு நாங்கள் மதினால தான் இருக்கிறோமா இல்லை வேறு ஏதாவது இருக்குமா, எந்த சஹாபியும் எங்களுக்கு சலான் சொல்கிறதில்ல, நாங்கள் சலாஞ்சனோட பதில் சொல்கிறதில்ல. பள்ளியாசலுக்கு போவோம், நான் சப்பில் உட்காந்துருப்பேன், முதல் சப்பில் உட்காந்துருப்பேன், நான் தொழுதுட்டு அப்படியே கவலையோடு உட்காந்துருப்பேன். ரசூலுல்லாஹ் என்னை பார்ப்பாங்க, நான் ரசூலுல்லாஹ் பார்க்குற மாதிரி தெரிஞ்சு ரசூலுல்லாஹ் எட்டுப்பட்டா டக்குன்னு தாங்க பாரு ரசூலுல்லாஹ் திருப்பிப்பாங்க. எந்த சஹாபியங்களை பேச மாட்டாங்க, முகம் கொடுக்க மாட்டாங்க, சலாஞ்சனால் பதில் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் உலகமே இருண்டது போன்ற ஒரு நிலைக்கு ஆளாயிட்டோம். எங்கள் ரசூலுல்லாஹ் மதீனால 40 நாள் சோஷியல் பாய்காட் பண்ணிட்டாங்க. சரி, 40 நாள் எங்கள் விஷயம் எந்த ஆயத்துமே இறங்கலை, 40 நாளாக எந்த ஆயத்துமே இறங்கலை எங்கள் விஷயமா. அல்லாஹ் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அல்லாஹ் ஆயத்தை இறங்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்ட்டாங்க. அதனால் எங்களுக்கு 40 நாள் ஆயத்தை இறங்கலை. 40ஆவது நாள் அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவு வருது என்று, நீ இதுவரை சமுதாயத்தை விட்டு புறக்கணிக்கப்பட்டீர்கள், இனிமேல் நீங்கள் உங்களுடைய மனைவி மக்களை விட்டு புறக்கணிக்கப்படுவீர்கள், உங்கள் மனைவி மக்களும் உங்கள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதோட மனைவி மக்களை விட்டு பிரிஞ்சுட்டோம் நாங்கள். அந்த நிலை 10 நாளைக்கு தொடர்ந்துச்சு. 50 நாள் இரவு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கள் விஷயத்தில் ஆயத்தை இறக்கணும். என்ன ஆயத்து? அதே சூரத்து தௌபாவுடைய 118வது ஆயத்து அல்லாஹ் இறக்கணும். சொன்னா, அல சலாசத்தில் லதீன ஹுல்லிஃபு, நபியே போருக்கு செல்லாமல் பின்தங்கி விட்டார்களே, அல்லாஹ் புறக்கணித்தார்கள் அல்லது பொய்க்காரன்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்லலை, பின்தங்கிட்டாங்க, தங்களோட கவனக்குறையால் பின்தங்கிட்டாங்க. ஆனால் மனம் வருந்தி பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டுமே அப்படின்னு மனம் திருந்தி ரசூலுல்லாஹ் உண்மையை சொல்கிறாங்க. அப்போ தௌபா செய்கிறாங்க,
ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, அந்த தவறை மனம் திருந்தி அதை ஏற்றுக்கிறாங்க, தௌபா செய்கிறாங்க. அந்த தௌபாவுக்கு ரசூலா சொல்லிட்டாங்க, அல்லாஹ் தான் இதற்கு தீர்வளிக்க வேண்டும், அல்லாஹ்ட்ட உத்தரவு வரும்னு சொல்லிட்டாங்க. இவங்களோட விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆனோட ஆயத்தை இருக்கணும். அல்லாஹ் சொன்னா வல சலாசத்தில்லதீன குலிஃபு, 3 பேர்கள், அந்த 3 பேர்கள் காபு இப்னு மாலிக் ரலியல்லாஹு தலைமையில் 3 பேர்கள், அந்த 3 பேர்கள் பின்தங்கி விட்டவர்களே, அந்த 3 பேரோட விஷயத்தில் எப்படிப்பட்டவர்கள்? ஹத்தா இதா லாக்கத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹ்பத், இவ்வளோ விசாலமான பூமியாக இருந்தோம் அந்த பூமி அவர்களுக்கு சுருங்கி விட்டது. இவ்வளோ விசாலமான பூமியாக இருந்தோம், அவங்க பூமி அவங்களுக்கு சுருங்கி விட்டு இன்றைக்கி போகலாம், நாளைக்கு போகலாம், இன்றைக்கி போகலாம், நாளைக்கு போகலான்ட்டு அவங்க கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க. ஓ லாக்கத் அலையும் அன்புசுகம், அவர்களுடைய ஆனால் போயிட்டு வந்த பிறகு இல்லை சஹாபாக்கெல்லாம் போருக்கு போயிட்டு வந்த பிறகு இவர்களுடைய மனநிலையே இவர்கள் சுருக்கி விட்டது, பெரிய டிப்ரெஷன் ஆளாயிட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான். அப்போ 40 நாள் எவ்வளோ பெரிய டிப்ரெஷன் ஆளாயிருப்பாங்க, எவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அப்படிப்பட்டவர்கள் வல்லன்னு அல்லா மல்ஜா மினல்லாஹி இல்லா இலைஹி, ஆனால் ஒரே விஷயம் நம்பிக்கையாக இருந்தாங்க. என்ன நம்பிக்கை? தங்களுக்கு ஒதுங்கிவிடமோ தங்களுக்கு இப்போ புகலிடமோ அல்லாஹ்வை தவிர வழி இல்லை என்பதில் உறுதியாக இருந்தார்கள். ஏன்னா இதை காபு இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த சம்பவத்தை விவரிக்கும் போது சொல்கிறாங்க, எங்களை ரசூலா புறக்கணிச்சாங்க, சஹாபாக்கள் புறச்சாங்க, எங்களோட நண்பர்கள் புறக்கணிச்சாங்க, எங்களோட உறவினர்கள் புறக்கணிச்சாங்க, கடைசியில் மனைவி மக்களும் புறக்கணிச்சிட்டாங்க, எல்லாரும் புறக்கணிச்சாங்க. ஆனால் எல்லாத்தையும் அல்லாஹ் எங்களை தாங்குகிற சக்தியை கொடுத்தான். ஆனால் கடைசியாக ஒரு விஷயந்தான் எங்களுடைய உள்ளத்தை உலுக்கி விட்டது. அது என்னண்டா, இப்படி ரசூலா புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவல் அக்கம் பக்கம் பரவன உடனே இந்த செய்தி எங்கே போடுது? தபூக்கில் எந்த ரோமானியர்களை எதிர்த்து எந்த போர் நடந்ததோ அந்த ரோமானிய மன்னனிடம் இருந்த 3 பேருக்கு அழைப்பு வருது. என்னட்டு, உங்கள் ரசூல் உங்களை மதிக்கலை, உங்கள் ரசூல் உங்களை புறக்கணிச்சிட்டாரு, அதனால் எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் உங்களை மதிக்கிறோம். இப்போ நடக்குது இல்லை, இப்போ ஒரு கட்சியில் இன்னொரு கட்சிக்கு எம்எல்ஏ ராஜினாமா இன்னொரு கட்சிக்கு அப்படி மாறி போகலாம்ல, இங்கேருந்து அங்கே போனால் அங்கே சம்பாதிக்கலாம், இங்கேருந்து அங்கே போனால் அங்கே கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சம்பாதிக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி அந்த ரோமானிய மன்னரிடத்துல இருந்து இந்த 3 பேருக்கு அழைப்பு வருது. என்னென்று, உங்கள் ரசூல் உங்களை மதிக்கலை, உங்களை புறக்கணிச்சிட்டாரு, சோஷியல் பாய்காட் பண்ணிட்டாரு, அதனால் எங்கள்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு அடைக்கலம் தர்றேன், நான் உங்களை மதிக்கிறேன், நான் உங்களுக்கு பாதுகாப்பு தர்றேன் அப்படின்னு ஒன்று தான். இதை பார்த்ததான் காபு இப்னு மாலிக் சொல்கிறாங்க, உள்ள நடுங்கிடுச்சு. எந்தளவு நான் என்னுடைய ஈமானை ஒரு காஃபிர் மன்னன் என்னோட ஈமானை விளைவிச ஆரம்பிச்சிட்டானே, இதான் என்னால் ஜீரணிக்க முடியல. பாருங்க, என்னுடைய சமுதாயமே என்னை புறக்கணித்தது, ஊரே புறக்கணித்தது, உலகமே புறக்கணித்தது. லாக்கத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத், இந்த உலகம் விசாலமான உலகமாக இருந்தும் இந்த உலகமே சுருங்கி விட்டதை போன்ற மனநிலை ஏற்பட்டுச்சு. எனக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு இருந்தாலும் ஒரு காஃபிர் மன்னன் என்னுடைய ஈமானை விளைவிச ஆரம்பிச்சிட்டானே அப்படிங்கிற இந்த விஷயந்தான் எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறாங்க அவங்க காபு இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹைராத்தா அல்லாஹ் சொல்கிறான், வல்லன்னு அல்லா மல்ஜா மினல்லாஹி இல்லா இலைஹி, அவர்கள் என்ன சோதனைகள் வந்தாலும் இது ஒரு சோதனை, இந்த காஃபிர் மன்னன்றது எனக்கு ஒரு இது வருதுன்னா இதுவும் சோதனை, இந்த சோதனைக்கும் என் ரப்பை தவிர எனக்கு வழி இல்லை அப்படின்னு உண்மையான தௌபா செஞ்சு அல்லாஹ் உண்மையான நம்பிக்கை வச்சாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சும்ம தாபா அலைஹிம் லியதூபு, அவர்கள் செய்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஏனென்றால் இன்னல்லாஹு தவ்வாபுர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவம் சொல்லிட்டு அடுத்த ஆயத்தில் நமக்கு சொல்கிறான், மூமின்களுக்கு சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே இந்த பாடத்துலேருந்து படிப்பின பெறுங்க, இந்த சம்பவத்துலேருந்து சஹாபாக்கள் சம்பவத்துலேருந்து படிப்பின பெறுங்க. அல்லாஹ் சொல்கிறான், இது சூரத் தௌபால 118 119 வசனம் இது. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வகூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளரோடு இருங்கள். எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் சுய முன்னேற்றம் ஏற்படணும், உங்கள் வாழ்க்கையில் அமல்களில் அதிகம் ஏற்படணும், தக்குவா அதிகப்படணும், உங்களுக்கு அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு வலுப்படணும், நாளுக்கு நாள் அதிகப்படணும்னு சொன்னால் நீங்கள் உண்மையாளரோடு சேர்ந்துருங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உண்மையாளரோடு சேர்ந்து கொள்ளுங்கள், இது போன்ற உண்மையாளரோடு இருங்கள் அப்படின்னு அந்த சஹாபாக்களை நமக்கு முன்மாதிரியாக காட்டுறான். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் நம்முடைய தவறுகளிலிருந்து நம்முடைய குற்றங்களிலிருந்து தௌபா செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை எப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வான் என்பது ஒரு நம்ம நினைக்கிறோம், நம்ம சுய முன்னேற்றம் அடையணும், செல்ஃப் டெவலப்மெண்ட் அடையணும்னு. அந்த உண்மையான செல்ஃப் டெவலப்மெண்ட் என்பது, சுய முன்னேற்றம் என்பது நம்முடைய ஆகரத்திலும் நம்முடைய அமல்களிலும் நம்முடைய தக்வாவிலும் இறைச்சத்திலும் இருக்குது. அதே மாதிரி வரலாற்றில் இன்னொரு அற்புதமான சம்பவம், ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு தஆலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகச்சிறந்த ஒரு நல்லடியார், மிகச்சிறந்த ஒரு இறைநேசர். இவர் யார் அப்படின்னு சொன்னால் குராசான் பகுதியை சார்ந்தவர். ஆப்கானிஸ்தான் ஈரான் இன்னைக்கு பகுதி இருக்குது இல்லைங்களா, அந்த ஆப்கானிஸ்தான் ஈரானுக்கு நடுவில் உள்ள குராசான் பகுதியை சேர்ந்தவர். ஒரு மிகப்பெரிய கொள்ளைக்காரர், இரவில் போய் வீடுகளை போய் கொள்ளடிப்பார். அவர் வழிப்பறி பண்ணுறாரு, கொள்ளடிக்கிறாரு கேள்விப்பட்ட மக்களே பயப்படுவாங்க. அப்போ என்ன ஆகுது, அவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஒரு வீட்டில் போய் கொள்ளடிக்க போகிறாரு. இரவில் செவரு குளிக்கும் பொழுது அந்த வீட்டில் உள்ள ஒரு பெண்மணி குரான் ஓதிட்டு இருக்கிறாங்க.
வீட்டில் உள்ள பெருமணி குரான் ஓதுறாங்க. என்ன ஆயத்து ஓதுறாங்க? அந்த குரான் ஓதிட்டு இருக்காங்க, இவர் காதில் விழுது, அந்த குரான் ஆயத்தா காதில் விழுது. அந்த நேரத்தில் என்ன ஆயத்து ஓதிட்டு இருக்காங்க? அவலம் யானில் இல்லதீன ஆமனுவன் தக்ஷா குலூபகும் லிதிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக். ஏன் மூமின்களுக்கு அல்லாஹ் கேட்குறான், என்ன மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தினாலும் அவன் இறக்கி வைத்த சத்தியத்தினாலும் இதை கேட்டும் அவர்கள் ஈமான் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் நடுங்கக்கூடிய நல்ல நேரம் இன்னும் மூமின்களுக்கு வரவில்லையா? அவலம் ஏன் இல்லதீன ஆமனும் அன் தக்ஷா குலூபும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தினாலும் அல்லாஹ்வுடைய எண்ணத்தினாலும் வமா நஸல மினல் ஹக், அல்லாஹ் இறக்கி வைத்த இந்த வேதத்தினாலும் அவருடைய உள்ளங்கள் நடுங்கி அஞ்சக்கூடிய ஒரு நல்ல நேரம் இன்னும் மூமின்களுக்கு வரவில்லையா அப்படிங்கிற ஆயத்தை இந்த அம்மா ஓதிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். குரான் 2400 வருஷம் முன்னாடி. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் குரானை எடுத்து பார்த்தால் உங்களுடைய இன்றைக்கு பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனைக்கு அல்லாஹ் தீர்வு சொல்லுவோம் குரானில். ஆனால் பெரிய வேதனை நடக்கா, நமக்கு குரான் ஓதவும் தெரியல, விளங்கவும் தெரியல. இந்த மாதிரி ஒரு பெரிய அரிய பொக்கிஷம் நாம் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு அல்லாஹ் குரானில் வச்சிருக்கிறான் அப்படிங்கிறதே நம்ம ஞாபகம் இல்லை, விளங்குறது இல்லை. அல்லாஹ் நம்ம மன்னிப்பானாக, விளங்கக்கூடிய தௌஃபீக் செய்வானாக. ஒரு கொள்ளைக்காரர் ஒரு வீட்டில் போய் கொள்ளையடிக்க போகிறார், மிகப்பெரிய கொள்ளைக்காரர் ஒரு வீட்டில் போய் கொள்ளையடிக்க போகிறாரு. அந்த கொள்ளையடிக்கூடிய வீட்டில் ஒரு தாய் உட்கார்ந்து இந்த ஒரு முதிய பாட்டி உட்கார்ந்து இந்த ஆயத்தை ஓதுறாங்க, குரான் ஓதுறாங்க. இந்த ஆயத்தை கேட்டோன்னு அவர் உள்ள நடுங்குது. ஆஹா, நான் ஒரு மூமின் வெக்கமில்லாமல் சொல்லிட்டு இருக்கேன், அப்போ எனக்கு அல்லாஹ் அஞ்ச ஒரு நேரம் வர வேண்டாமா அப்படின்னு நினைப்பட்டார். திருட போன ஒரு திருடாமல் வந்து அப்படியே ஒரு சத்திரத்தில் வர்றாரு, ஒரு வழிப்போக்க தங்களுடைய சத்திரத்தில் தங்குறாரு. அங்கே 2 வழிப்போக்கர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எப்போ கிளம்ப போகிற, இங்கே தங்கிட்டோமே, எப்போ கிளம்ப போகிற, இப்போ கிளம்புவோமா அப்படின்னு கேட்குறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, இல்லை வேண்டாம், காலையில் கிளம்புவோம், இப்போ நைட்டு இங்கே தங்கிட்டு காலையில் கிளம்புவோம். அவர் ஏன்னு கேட்குறாரு. இல்லை, போகிற வழியில் வந்து ஃபுதைல் இப்னு இயாத்னு ஒரு பெரிய கொள்ளைக்காரர் இருக்கான், ஆனால் மோசமான கொள்ளைக்காரன் தான். அவன் வந்து நைட்டில் கொள்ளடிப்பான், அவனுடைய அச்சம் இருக்கிறதுனால நம்ம நைட்டில் போக வேண்டாம், விடிஞ்சு காலையில் போகலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இவர் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. ஃபுதைல் இப்னு இயாத் அவர் காதில் விழுது. அப்போ அல்லாட்ட அந்த நேரத்தில் அவரோட கண்ணீர் வட்டி அழுகுறார். யா அல்லாஹ், இப்படி மக்கள் எல்லாம் என்னை பற்றி திட்டுவதற்கும் தூஷிப்பதற்கும் என்னை பயப்படக்கூடிய ஒரு மனிதனை ஆக்கிட்டியே அப்படின்னு அன்னைக்கு தௌபா செய்கிறாங்க. சகோதரர்களே, எவ்வளோ பெரிய இறை நேசராக, எவ்வளோ பெரிய நல்லடியாக மாறிடான்னு சொன்னால், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி மாதிரி, புகாரி ஷெரீஃப் எழுதின புகாரி ரஹ்மத்துல்லாஹி மாதிரி ஆளுகளுக்கு உஸ்தாதாக இவங்க ஆயிடுறாங்க. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாதாக இருக்காங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிக்கு உஸ்தாதாக ஆயிடுறாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய ஆலிம்களுக்கும் மிகப்பெரிய அறிஞர்களுக்கும் குருவாக மாறக்கூடிய அளவுக்கு, ஞான குருவாக மாறக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவங்க அறிவையும் ஞானத்தை கொடுத்து இவங்க அந்தஸ்தை எங்கேயோ உயர்த்தினான் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி. ஆக தௌபா தவறு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது நாம் பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்துல ஒரு முன்னேற்றத்தை காணணும். என்ன முன்னேற்றம்? அந்த பாவத்தில் எப்போ தௌபா செய்யலாம். ஒரு அமல் செய்கிறோம், அதே அமலே செஞ்சுட்டு கூடாது, அதில் ஒரு முன்னேற்றம் வரணும். எவ்வளோ அமலை அதிகப்படுத்துவோம்? ஃபர்ல மட்டும் தொழுறீங்களா, அது சுன்னத்தை எப்போ தொழுவ ஆரம்பிக்கலாம். சுன்னத் தொழுவ ஆரம்பிக்கிறீங்களா, அடுத்து தஹஜ்ஜுத் எப்போ தொழுவ ஆரம்பிக்கலாம். சதகா செய்கிறீங்களா, இவ்வளோ செய்கிறீங்களா, கொஞ்சம் கூட்டி சதகா செய்வோம். ஜக்காத்து கொடுக்கலாம், கொஞ்சம் அதிகமாக ஜக்காத்து கொடுப்போம். நோன்பு வைக்கிறோமா, ரமலானில் மட்டும் வைக்கிறோமா, இல்லை இனிமேல் கொஞ்சம் மாதத்தில் 3 நாள் ஐயாமல் மீது நோன்பு வைப்போம். மாதத்தில் 3 நாள் வைக்கிறீங்களா, அடுத்த ரசூலோட சுன்னத்து திங்கட்கிழமை வேலைக்கிழமை வைப்போம். இப்படி சகோதரர்களே, நம்முடைய அமல்களில் அதிகப்படும் போது தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதிப்படி நஸீது லஹு, அவருக்கு நாம் மேலும் மேலும் அதிகப்படுத்துவோம். எதை? ஆகிரத்தையும் அல்லாஹ் தருவான், துன்யாவையும் தருவான். இதுதான் நம்முடைய உண்மையான சுய முன்னேற்பாடு, சுய முன்னேற்றம் என்பது. இன்ஷா அல்லாஹ் இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் என்பதில் கவனம் செலுத்துவோம், சுய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவோம். வல்ல ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லோரையும் அவனுக்கு பிடித்தமான நல்லடியார்களாக, நம்முடைய ஆகிரத்துடைய முன்னேற்றத்திலே கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த ஒரு சில வாரங்களாக உடல்நிலை, வெளியூர் பிரயாணம், இதன் காரணமாக அவங்களுடைய ஆன்லைன் கேள்வி பதில் நடத்த முடியாமல் போயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு சரியாக 8:30 மணிக்கு நம்ம ஆன்லைனில் கேள்வி பதில் நடக்கும். நீங்கள் வழமையாக ஃபோன் பண்ணக்கூடிய அந்த நம்பருக்கு 9884676666 என்ற இந்த கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு இன்ஷா அல்லாஹ் 8:30 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஆன்லைனில் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கப்படும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.